அதெல்லாம் வீடு இங்கே அதெல்லாம் ஆணை அரைச்சி போட்டுக்கிட்டா இங்கேருந்து பார்த்தா இந்த அந்த வீடு தெரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் வீடு அதை பார்த்து போங்க. எல்லாம் சேர்ந்து போடுங்களா? யானை வர வழிங்களா? இப்போ இல்லை வந்து இருந்தால் எங்களுக்கு ஃபோன் வந்துடும். அப்படிங்களா? ஏன்னா இந்த கரண்ட் கம்பி நேற்றுக்கு வந்து இந்த நேற்று இங்கே தான் இருக்கு ஒரு 6-7 அண்ணத்துக்கு மேலே. 7 யானைங்களா? இங்கே ஒரு 10-20 30 ஒன்றாவே வரும். டெய்லி வந்துருங்களா? டெய்லி வந்து இந்த நேற்று ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. விடிய காலம் 6 மணி வரை. விடிய காலைங்களா? வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடி கிராமம் தாங்க பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இந்த பழங்குடி கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவும் நம்ம தமிழ்நாடு எல்லைப்பகுதியான இந்த சின்ன நதியோரத்தில் இருக்கிற மலையின் சரிவில் வாழ்கிற மக்கள் தான் இந்த புலையர் பழங்குடி மக்கள். அதே மாதிரி இந்த புலையர் பழங்குடி மக்களுக்கான ஊருக்கான பேரும் கூட கிடையாதுங்களாம்மா. ஏன்னா இப்போ நாங்கள் போய் 2-3 பேரை பார்த்தோம் அந்த கிராமத்தில். ஆனால் எங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட அவங்க பேச மாட்றாங்க, என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் நாங்கள் வீடியோவே எடுக்க கிடையாது, நாங்கள் சும்மாவே போய் அவங்கள்ட்ட பேசவும் அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாங்க. எங்களை பார்த்தாவே ஓடி ஒளிகிற மாதிரி டப்பு டப்புன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா பெருசாக இந்த விவசாயம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த தைலம் அந்த மாதிரியான வேலை பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்படி இல்லைன்னா இந்த தேன் எடுக்கிற வேலை அந்த மாதிரி தான் பண்ணிப்பாங்களோடைய இவங்களுக்குன்னா விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் ஒரு வேலையெல்லாம் இங்கே பண்ணுற மாதிரி எதுவும் நாங்களும் அந்த மாதிரி பார்க்கல. அதே மாதிரி இங்கே இருக்கிற பழங்குடி மக்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா யானைக்காடு போல் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4-5 வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தா அது யானை அடித்து உடச்சிருக்குங்க. இவங்கெல்லாம் வெளியே வேலைக்கு எங்கேயோ போனதுக்கப்புறம் அந்த யானை வந்து அடித்து உடச்சதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடம் பெயர்ந்துட்டே இருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. அதனாலே இவங்களுக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். அதையும் நாங்கள் இன்னொருத்தங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே இருக்க ஒருத்தவங்க நம்ம ரெசார்ட் ஒன்று இருக்குங்க, அங்கே போய் நம்ம அவங்கள்ட்ட அந்த அக்காட்ட எல்லாம் ஃபுல்லாக கேட்கும்போது அவங்க டீட்டெயிலாக சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குன்னு இந்த இடம் எவ்வளவோ பண்ணி கொடுத்தோம், ஆனால் இந்த யானைகள்லாம் வந்து அடித்து உடச்சனால அவங்க இடம் பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அங்கங்கே தான் இருப்பாங்க. இப்போ இங்கே 2 வீடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் மலை வழியாக பயணம் பண்ணி போனால் தான் அடுத்து நம்ம 2-3 வீடு பார்க்க முடியும். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் ஒரு 2-3 வீடை தான் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொண்டப்பா சொல்லுங்க. எங்கடா வந்து ஒரு வீடு 2 வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஆள் இருக்காங்களான்னு பாரு. அங்கே ஒரு வீடு இருக்கு. இல்லை வண்டி விட்டு மேலே ஏற்ற முடியாது. இல்லை
நடந்து ஏற முடியும். அதுக்கு நான் தண்ணி தாண்டி எப்படி போயிருக்கணும். சின்னாரில் போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதாக போய் சின்னாரில் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தைலம், புல் தைலம்னு சொல்லுவாங்க. தைலம் இந்த கிராஸை வந்து உள்ளே ஸ்டீம் பண்ணி அதுலேருந்து வந்து ஆயில் எடுப்பாங்க. இந்த கிராஸா? எப்படி இந்த மாதிரி கிராஸ், அது எக்ஸாக்டாக எந்த கிராஸ்னு தெரியாது. ஓகே ஓகே, லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கிராஸ் அது. இந்த கிராஸ் எடுத்து இதா தைலம் தேக்கிறதா? இங்கே அதில் வாசம் வருது. இதே தான் எஸ் 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 இதே தான். தப்பாக நினச்சிக்காதீங்க. இது நாலு இருக்காங்க. பாலம் போட்டுருக்கேன் நாங்கள் ஆட்டு தாண்டறேன். ஆடு அது மர வீடு. இவங்க எப்படி போயிருப்பாங்க? அங்கே வாரு, இதுதான் பாலம். இதான் இங்கே இருக்கு வேறு, இதுதான் பாலம். அப்படியா? திரும்ப போறாரு. இந்த வீட்டுக்கு வந்து வழி வந்து இப்படி ஆத்து வழியா தான் வரணுங்களா? ரொம்ப நேரம் அதில் தான் வந்தோம். ரொம்ப நேரம் இருக்கிறாங்க. இல்லை ரொம்ப நேரம் இருக்கு, ரொம்ப நேரம். மழை பெஞ்சா சீக்கிரம் தண்ணி. ஆமாம்மாங்க, சும்மா வந்து அவ்வளோதான் 2 நிமிஷம் பார்த்துட்டு போயிடும். புலையா அதெல்லாம் வீடு இங்கே, அதெல்லாம் ஆனை உரைச்சி போட்டுக்கிட்டா இங்கேருந்து பார்த்தா இந்த அங்கே ஒரு வீடு தெரியுங்களா, அதெல்லாம் வீடு. அதெல்லாம் அந்த காட்டில் இருக்கிறதெல்லாம் வீடு தான். யானை முந்தாண்டா இங்கே வர கம்பி போட்டுக்கிறதுனால தான் யானை சொல்லியிருக்காங்க. இதான் அங்கே பாருங்களேன், சிமெண்ட் மாதிரி உடஞ்சிருக்கா, அதெல்லாம் வீடுங்க. இது ஆள் இருக்காங்களா? ஆள் இருக்கிறது யானை உரைச்சி, யானை ஃபுல்லாகவே எல்லாமே உடச்சி போடுறதுனால தான் அதில் அங்கிட்ட எல்லோரும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இதுலேருந்து கொஞ்சம் அங்கிட்டு போனால் இங்கேருந்து ஏறும்போல வீடெல்லாம் தெரியும். ஓ சரி சரி. ஆனால் எவ்வளோ தூரம் நடக்கணும்? இதுலேருந்து கொஞ்சம் அங்கே நடந்தால் எவ்வளோ நேரம்? ஒரு 1/4 மணி நேரம்? 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் நடந்துட்டு அப்படி இதே வழியாக வந்து போகணுமா? இதே வழியில் உங்களுக்கு மெயின் எங்கிட்ட இப்போ நீங்கள் எங்கே தங்கி பொங்கம்பள்ளி நிற்கிது பைக்கு. அப்போ பொங்கம்பள்ளி இருக்குன்னா இதே வழியில் தான், இதே வழியிலேருந்து இப்படியே வந்து இங்கே விடுவோம். இப்போ இது எப்படி போகணுங்க அந்த இடத்துல? இதே வழியில் மேலே போகும்போது மெயின் ரோடுனா டார் போட்ட ரோடல்ல மண் ரோடு, அப்படியே நேரம் போனால் இவங்க வந்து ஹிந்து புலையர். ஹிந்து புலையர். ஆமாம், ஹிந்து புலையர். இவங்க வந்து இங்கே பூர்ணமாக பிறந்து வளர்ந்தவங்க. இங்கே இருக்கிறவங்க காலங்காலமாக இங்கே இருந்தவங்க. காலங்காலமாக இங்கே இருந்து ஒரு அது பொங்கமல்லியிலலாம் இங்கே
வளர்ந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அவங்க பூர்வீகமாக இங்கே தான். ஆமாம். சரி, பார்க்குற வரைக்கும் பார்க்குறேங்க. முடியலன்னா வேணா தெரியுமா? ஓகே. சரி, நம்ம நன்றி. சரி, வரங்க. நான் ராகுலன் வரட்டும். பார்த்து போங்க. எல்லாம் சேர்ந்து போங்க. எல்லாம் சேர்ந்து போடுறீங்களா? யானை வர வழிங்களா? இப்போ இல்லை, வந்து இருந்தால் எங்களுக்கு ஃபோன் வந்துருக்கும். அப்படிங்களா? ஏன்னா இந்த கரண்ட் கம்பி நேற்றுக்கு வந்து இந்த நேற்று வந்து இங்கே தான் இருக்கு. ஒரு 6-7 அண்ணத்துக்கு மேலே. 7 யானைங்களா? இங்கே ஒரு 10-20 30 ஒன்றாவே வரும். எப்படியும் டெய்லி வந்துருங்களா? டெய்லி வந்து முந்தா நேற்று ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுச்சு. விடிய காலம் 6 மணி வரை விடிய காலைங்களா? இங்கே அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஏற்பாடு இல்லை கத்துவாங்க. அவங்க வந்து நின்று பயங்கர வந்துச்சுன்னா அவங்க கத்துவாங்க, ஆளுகளாக கத்துவாங்க. ஆளு இல்லை, யானையே கத்தும். யானையை கத்துவான். அது கூட்ட யாராவது ஒரு ஆளும் வலிது மாறி நின்னாலும் கூப்பிட்டு வரும். இப்போ இந்த ஆறு வந்து அப்படியே தூவானமா போகுதுங்களா? ஆமா, தூவான. இது இது தூவானமா இருக்கு. அமராவதி டேமுக்கு போறது. அது சின்னாறு இது. ஆமா, சின்னாறு அங்கிட்டு போகணும். அது வந்து காந்தலூர் வில்லேஜ். ஓ ஆமாம், அது இது தெரியும். வந்து மறையூர். காந்தலூர் வேற, மறையூர் வேற பஞ்சாயத்து. ஆமா, மறையூர் பஞ்சாயத்து, காந்தலூர் பஞ்சாயத்து. காந்தலூர் பஞ்சாயத்து வந்து இந்த ஆத்த கடந்து அதான் கோவில் கடவு. கோவில் கடவு வந்து காந்தலூர் பஞ்சாயத்து. இது வந்து மறையூர் பஞ்சாயத்து. இது குருசுமலை பாறை மேலே. அதுக்கு நேர கீழே வந்து மொத்தம் ஆதிவாசிகளுக்கு நம்ம உம்மன்சாண்டி சர்க்கார் வந்து பதிச்சு கொடுத்த இடம். 1.5 ஏக்கர் சர்க்கார் 1.5 ஏக்கரா ஒரு வீடு ஒரு ஆளுக்கு ஒரே 1.5 ஏக்கர் வச்சு பதிச்சு கொடுத்து பட்டயத்தோடு கொடுத்து வீடு வச்சு கொடுத்துருக்குறது. இடம் கவர்மெண்ட் பட்டாவே கொடுத்தாங்களா? பட்டாவே கொடுத்து வீடு வச்சு. ஆனால் அந்த இடம் அவங்க விற்கலாமா? விற்கக்கூடாது. அதனால தான் அப்படி அந்த இந்த லேண்ட் மாதிரி அவங்க விவசாயம் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஒன்றும் பண்ண முடியாது. யானை அந்த அளவுக்கு சல்லியம் பண்ணிடுது. யானைங்களா? நீங்கள் ஏறி பார்த்தா தெரியும். யானை வந்து நம்ம இது வந்து இப்போ இவ்வளோ இருக்கிறன்னா அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ பாதுகாப்பு. எப்பளும் அவங்க வந்து நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு வேலை செய்வோம். 4 பேர் 5 பேர் மெயினாக ஆம்பளைங்க இங்கே தங்குறதுனால இதுக்குள்ளே யானை ஏற மாட்டேங்குது. நீங்கள் ஃபென்ஸ் போட்டிருக்கறனால இங்கே வரதில்லை. அவங்களுக்கால ஒன்றும் இல்லாதனால எல்லாம் அடிச்சு காலி பண்ணி அடிச்சு நொறுக்கிற ஒரு வாழை வச்சா கூட கிடைக்காதா? ஃபுல்லாகவே. சரி, பார்த்து வந்துடுங்க. பார்க்குற வரைக்கும் பார்க்குறேங்க. சீக்கிரம் போங்க. மழை அடிச்சுன்னா சுத்தம். மழை அடிச்சா ஆறு தாண்ட முடியாதுங்க. பாலம்லாம் இப்போ போயிடும். இப்போ போயிருங்களா? அந்த பாலத்து வெளியே தான் நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ இப்போ பாலம் எடுத்து போட்டிருக்காங்க. காலையில் பாலம் இல்லை, பாலம் ஒழுகி போயிடுச்சு. ஓ, நேற்று பாலம் அடிச்சுட்டு போயிருச்சுங்களா? இப்போ பாலம் போட்டிருக்காங்க. பாலம் போட்டிருக்கு. நீங்கள் சீக்கிரம் மழை வெயிறதுக்குள்ளே வந்தீங்கன்னா பாலத்தை கடக்கும். இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுமாமா. அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வரதுக்காக அந்த ஆறில் வந்து இந்த பார்க்கணும் வரதுக்கு வந்துடுறாங்க. நிறைய இருக்குங்களா? அங்கே பாருங்க, காலனி தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி போடுறேன் ஃபோன். நிறையா வீடு இருக்குங்க. அதாவது நம்ம வந்து ஒரு வீடை வந்து டார்கெட் பண்ணி அந்த லொக்கேஷன் நடந்து போயிட்டு இருந்தோம்னா, இப்போ இங்கே பாருங்க, இப்படி தெரியுது. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 வீடு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு கொஞ்சம் வீடு இருக்குது. இப்போ இந்த இடத்துல யானை இருக்குது, எப்போனாலும் வரும். இது உங்க நீங்க சமையல் தண்ணி கொஞ்சம் கிடைக்கும். இதே சமையல் கட்டுங்களா? சமையல் இந்த புல்லு வாத்துங்க. ஓகே ஓகே ஓகே. இது தைல புல்லு தானேண்ணா? சரி சரி சரி, இந்த புல்லு தானுங்க. என்ன பண்ணுவீங்க அது? அறுத்து உள்ள அந்த செம்பில் போட்டு அதை சூடு பண்ணி அதுவும் தைலம் எடுப்பீங்க. தைலம் பேர் என்னங்க?
தையல்ல இல்லை ஏதாவது ஒரு பேர் சொல்லுவீங்களே, தைலம், தையல் தைலப்புல். அப்படியே உங்களோட சமையல் கட்டு இருக்காங்க. யாரும் தொழில் இல்லைங்க. வருமா? அதான் அந்த வீடு எல்லாமே உடச்சு போட்டு அதெல்லாம் இது கவர்மெண்ட் கொடுத்துருக்குதுங்க லேண்டு. அதெல்லாம் இங்கே பண்ணிக்கலாம். அது கவர்மெண்ட் கொடுத்தா. சரி சரி. இது வீடுங்களா? அது குடிச்சு நாங்கள் இந்த வீடு கட்டுறதுக்கு தான் அதெல்லாம் இது சமையல் கட்டு. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்த வீடு தான். சைடில் வந்து டேமேஜ் ஆயிருக்காங்க, மேலே வந்து ஒழுகாமல் இருக்கிறது தான். தார்பாயெல்லாம் போட்டு இல்லை அப்படி இப்படின்னு கொண்டு வந்து கட்டிட்டாங்க. இங்கேருந்து பார்க்கணும் அருவி தெரியுது பண்ணலாம். அது என்ன அருவினா தெரியல. மாதிரி இருக்குது. வீடெல்லாம் அங்கே 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 மழை ஃபுல்லாமே இருக்குங்க. ஈபி லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று போகுது பாருங்க மேலே. எங்கேருந்து எங்கேயோ போகுது லைன். இல்லை ஈபி லைனு எங்கேருந்து எங்கே போகுது ஒரு இதே தாண்டி போயிட்டு பாரு. அப்போ என்ன அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்கலாம். ஒரு ஏழு கிராமம். இப்போ இதுக்கு இறங்கி போனோம்னா அங்கே என்னமோ தெரியுது, சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அது இப்போ ஒரு ஒரு குடி மாதிரி ஒரு காலனி மாதிரி இருந்தோம்னா மொத்தமாக போய் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மலையில் ஒரு 20 வீடு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாள் ஆகும். ஏன்னா இங்கே ஒன்று நடக்க முடியாது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, எல்லாமே வீடு தான். இங்கே 3 கிலோமீட்டர் நடக்கணுனாலே 5 மணி நேரம் வேணும் மலையில்.